குட்டீஸ் வர டைம் ஆச்சு. இந்த ஒரு ஃப்ரூட்ட வச்சு என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலைய விடுங்க. இத வச்சு சூப்பரான டெசர்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு அன்னாசி பழத்த கிளீன் பண்ணி, அத தோல நீக்கிட்டு, சின்னதாட்டு கட் பண்ணிக்கிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. இதுக்கு 1 முட்டை போதுமானது. 1 முட்டையும், 1 கைப்பிடி நெறைய சுகரும் போட்டுக்கிட்டு, இல்லன்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கிட்டு, மிக்ஸியில அரைச்சுக்கிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப ட்ரை இன்கிரீடியன்ட் ஆட்டு 1/2 கப் பால் பவுடர், 1/2 கப் மைதா இந்த 2யும் போட்டு நல்லா சலிச்சுட்டு, இது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கூடவே பால் ஆட் பண்ணுங்க. நெய் மறக்காம ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது பேட்டர் ரெடி ஆகும். மறக்காம கட்டிங் ஃபோல்டர் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். கேக் செய்த மாதிரி தான். இப்ப இத வந்து குக்கர்ல வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டு 45 மினிட்ஸ் தாண்டி எடுத்து சர்வ் பண்ணா ரொம்ப டேஸ்ட்டான இந்த டெசர்ட் ரெடி. நிஜமா சொல்லுது சாப்பிடறதுக்கு பால்கோவா சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க.